ஆல் இந்த வீடியோல நான் சஷ்டி விரதம் ப்ளஸ் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டேங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் வந்து மீட்ல நான் சொல்றேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலா வந்து நல்லபடியாவே எனக்கு விரதமா இருக்கட்டும், திருக்கல்யாண விருந்து எல்லாமே நல்லபடியா கடவுளுக்கு படைச்சு, நான் வந்து என்னோட வேண்டுதல வந்து நான் கடவுள்கிட்ட வச்சுட்டேங்க. ஸோ சஷ்டி விரதம் 6வது நாள் 1 நாள் தாங்க விரதம் இருந்தேன். நான் இன்னுமே வந்து நர்சிங் பீரியட்ல இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால வந்து 1 வாரம் விரதம் இருக்க முடியலைங்க. கண்டிப்பா முருகன் அருளோட நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 1 வாரம் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட நல்லபடியா வேண்டிக்கிறேன். என்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல இருக்க மதர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா நான் வேண்டியிருக்கேங்க. 1 நாள் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி இல்லைங்க. இப்போ அதுவுமே இந்த மாரி போஸ்ட்மார்ட்டம் பீரியட்ல எதுவுமே சாப்பிடாம நான் எதுவுமே சாப்பிடலைங்க. வெறும் தண்ணி மட்டும் தான் எடுத்திருந்தேன். இடையில வந்து ஒரே ஒரு பிளாக் காஃபி என்னால ரொம்பவே தாங்க முடியல. ஸோ அதனால இடையில வந்துட்டு ஒரே ஒரு பிளாக் காஃபி வித்தவுட் சுகர்ல தான் எடுத்திருந்தேங்க. மார்னிங் வந்துட்டு அ அது தேன் தின லட்டு படிச்சு என் விரதத்த ஆரம்பிச்சுட்டேங்க. ஸோ இடையில வந்துட்டு நான் விரதம் இருந்தனால பிரபாக்கும், தம்பிக்கும் வந்துட்டு சிம்பிளா ஒரு சப்ஜியும் ப்ளஸ் வந்துட்டு ரசமும் வச்சு அவங்களுக்கு குடுத்துட்டேங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு திணையில வந்துட்டு தயிர் சாதம் செஞ்சு என்னோட விரதத்த கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாங்க கோயிலுக்கு போலான்னு போனோம். பட் ஆனா செம்ம ரஷ்ஷா இருந்துச்சுங்க இங்க. ஸோ அதனால எங்களால கோயிலுக்கு போ முடியல. வீட்லயே சாமி கும்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே திருக்கல்யாணம். அதோட ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷல் வந்துட்டு எங்களுக்கு வந்து கல்யாண நாளுங்க 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகி நாங்க வந்து 4த் இயர்ல என்டர் ஆகுறோம். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் டே. அதுவும் முருகரோட திருக்கல்யாணத்தன்னைக்கு வந்து எங்களுக்கு கல்யாண நாள் வந்திருக்கு. ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சுங்க. மார்னிங் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு கல்யாண விருந்து சமைக்கிறதுக்கு நான் முன்னத்த நாளே வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நான் பிளான் பண்ணிட்டேங்க. என்ன சமைக்கலான்னு. ஸோ அத நான் எடுத்து வச்சிருந்தேன். எனக்கு சீக்கிரமே வந்து வேலை முடிச்சிருச்சுங்க. சாதம், சாம்பாரு, ரசம், உருளைக்கிழங்கு பட்டாணி போட்ட வறுவலு, அதுக்கப்புறம் வந்துட்டு வடை, பாயாசம், அப்பளம். இதுதாங்க நான் வந்து செஞ்சிருந்தேன். ஒரு முழு விருந்தா வந்து கடவுளுக்கு நான் வந்து முழு மனசோட திருப்திகரமா வந்து கடவுளுக்கு நான் படைச்சு வந்து சாமி கும்பிட்டேங்க. இதே வந்துட்டு பிரபாக்கும் வந்துட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா குடுத்துட்டு, நானும் வந்து திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு லஞ்ச் டைம்ல வந்துட்டு கடவுளுக்கு என்ன படைச்சிருந்தோமோ, அதையே வந்து நானும் சாப்பிட்டுட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரமா ரெஸ்ட் எடுத்துட்டு, கொஞ்சம் மூவிலாம் பார்த்துட்டு ஈவினிங்கா வந்துட்டு சரி கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு, நல்லா திருப்திகரமா சாமி கும்பிட்டுட்டு, கோயில்ல குடுத்த பிரசாதம்லாம் வாங்கிட்டு, சாப்பிட்டுட்டு, வீட்டுக்கு வந்துட்டு, அ வந்துட்டோங்க. ஸோ இந்த 2 நாளுமே ரொம்ப ஸ்பெஷல் டேவா போச்சுங்க. விருந்தா இருக்கட்டும், எங்களோட கல்யாண நாளா இருக்கட்டும், ப்ளஸ் வந்துட்டு சஷ்டி சூரசம்ஹாரமா இருக்கட்டும், அ எம் அ எல்லாமே வந்துட்டு ரொம்ப திருப்தியா நல்லபடியா எனக்கு முருகன் அருளோட வந்து முடிச்சு குடுத்துருந்தாங்க. என்ன மாதிரி யாராவது வந்துட்டு திருக்கல்யாணத்தன்னைக்கு வந்துட்டு கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் என்னோட முழு மனதார வந்துட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள். முருகன் அருளோட நீங்களும் மேலும் மேலும் வளரணும்.